ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட்ரடேஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பொட்டென்ஷியல் பிரேக் அவுட் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்டாக் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுடைய அனலைசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷில்பா மெடிகேர் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2016 ஒரு கன்சல்டேஷன். அந்த கன்சல்டேஷனும் கரெக்டாக உழைச்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் வீக்கும் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீக்கும் இருக்குது. இந்த 2 வீக்கு மட்டும் கொஞ்சம் தாண்டிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஓடிக்கிறனால கொஞ்சம் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்சன்ஸ் ஃபார்மா. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பர்ஃபெக்டாக டச் ஆகிருக்கு. 2 இது 3வது ஒரு நல்ல கேண்டிலு. ஸோ இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கூட திருப்பி மேலே போய் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ இதை தாண்டினதுக்கப்புறம் வேணால் அந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த ஸ்டாக் இப்படியே போயிட்டே தான் இருக்கும். அப்புறமா ஏதாவது ஃபார்மேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிஎல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் அந்த இது உழைச்சிருக்கான். அது இது விக்கியும் உழைச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய அனலைசிஸும் உங்களுடைய ஒர்க்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக் எடுங்க. ஸோ நான் சொல்கிறேன்ட்டு நீங்கள் போய் எடுத்துடாதீங்க. ஸோ உங்களுடைய அனலைசிஸை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீக்கே வந்து உழைச்சிருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்க்குறது பெட்டராக இருக்கும் எனக்கு தோணுது. ஸோ இந்த 4 ஸ்டாக்கையும் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.